Hi friends, welcome to Global Tech Code channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா CSS Selectors. CSS Selectors அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா HTML அப்புறம் XML எலிமெண்ட்ல எந்த எலிமெண்ட்டுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ண போறோமோ அதோட நேம் ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணுவோம் CSSல. அதுதான் வந்து CSS Selectors அப்படின்னு சொல்லுவாங்க. CSS Selectorோட சின்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Selector curly brace ஓப்பன் பண்ணிட்டு property :value. இங்க வந்து செலக்டர் HTML எலிமெண்டோட நேம் அல்லது ஏதாவது வந்து ஐடி இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா ஒரு பேராகிராஃப்க்கு நான் வந்து ஒரு கலர் கொடுக்க போறேன் அப்படின்னா பேராகிராஃப் டேக்கோட P கொடுத்துருக்கேன். அதோட ப்ராப்பர்ட்டி கலர் அதோட வேல்யூ வந்து பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம என்னென்ன செலக்டர்ஸ்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு எலிமெண்டோட ஐடி நேம் கிளாஸ் வச்சு எப்படி வந்து செலக்டர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிம்பிள் செலக்டர்ஸ். ஒரு சிம்பிளான HTML ஃபைல் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து டைட்டில் ஹெட் அண்ட் பாடிக்குள்ள 3 div எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த div எலிமெண்ட்ஸ்க்கு இப்போ நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் divக்கு டைரக்டாக அந்த divோட எலிமெண்ட் நேமை வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். இதுக்கு ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணலாம். ஸோ எனக்கு எல்லா divக்குமே வந்து கிரீன் கலர் அப்ளை ஆயிருக்கு. இப்போ செகண்ட் ஐடி வச்சு நம்ம வந்து செக் பண்ணலாம். இந்த ஐடிக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து வேற வந்து மாற்ற போறேன். இதுக்கு ஹேஷ்டேக் கொடுக்கணும். பேக்ரவுண்ட் கலர் பிங்க் கொடுக்குறோம். அதே மாதிரி கிளாஸ் தேர்ட் கண்டென்ட் வந்து கிளாஸ் நேம் கொடுத்துருப்போம். ஸோ கிளாஸ் நேம்க்கு வந்து கொடுத்து பார்க்கலாம். div கிளாஸ் அதுக்கும் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம். கிரே கலர். ஸோ 3 divக்கும் டிஃப்ரெண்டான கலர் கொடுத்துருக்கோம். ப்ரௌசர்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காமனா div அப்படின்னு கொடுத்தோம். முதல் div கொடுத்தப்போ எல்லாத்துக்குமே அப்ளை ஆச்சு. இப்போ வந்து ரெண்டாவது பர்டிகுலர் ஐடிக்கு மட்டுமே வந்து பிங்க் கலர் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அதனால பிங்க் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. தேர்ட் ஒன் கிளாஸ் நேம் கொடுத்ததுனால கிளாஸ்க்கு வந்து எனக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே மாதிரி வந்து மல்டிபிள் எலிமெண்ட்ஸ்க்கும் சேம் ஸ்டைல் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா கமா செப்பரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அது வந்து குரூப்பிங் செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த ரெண்டுக்குமே வந்து ஃபாண்ட் கலர் வந்து மாற்ற போறேன். ஸோ ரெட் கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே வந்துட்டு அந்த CSSல உள்ள அதாவது HTML எல்லா எலிமெண்ட்டுக்குமே அப்ளை ஆகணும் அப்படின்னா அதுக்காக ஒரு செலக்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டார் போட்டுட்டு அதுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ அது எல்லாத்துக்குமே வந்து அப்ளை ஆகும். இப்போ டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுத்துருக்கேன். எனக்கு இது வந்து எல்லா எலிமெண்ட்டுக்குமே இது வந்து அப்ளை ஆகணும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு சென்டர்ல அப்ளை ஆயிடுச்சு. இந்த செலக்டருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிவர்சல் செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் செலக்டர்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்கு CSSல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த சாம்பிள் கோட்ஸ் வந்து நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதோட URL டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு தேவை அப்படின்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. சேம் டிஸ்கிரிப்ஷன்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க URL. நீங்க முதல் தடவையா அந்த சேனலுக்குள்ள வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.